அடிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. சின்ன பையன் 15 வயசுல நான் வீடியோ கேம்ஸ்க்கு எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேங்க. ஆனா, இவன் பெரிய பெரிய போலர்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டு டீம இப்படி கொண்டு போய்ட்டானுங்க அப்படின்ற அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் எஸ்ஆர்எச்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் வந்து நாங்க போலிங் செலக்ட் பண்றோம். நீங்க போய் பேட்டிங் ஆடுங்கன்ட்டாங்க. அப்படியே பேட்டிங் வந்த வைபவ் சூரியவன்ஷி பிரிச்சு எடுத்துட்டு அப்படி 29 பாலுக்கு 97 ரன், 12 சிக்ஸ், 5 4. இன்னும் அந்த 100 மட்டும் போட்டிருந்தாருன்னா ஃபாஸ்டஸ்ட் எவர் 100 இன் ஐபிஎல் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை வச்சிருப்பா. அப்படி ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பேட் கமிங்ஸா இருக்கட்டும், யார் வேணா கூட போடுங்க, எனக்கு தேவை ரன்னு, நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஆடினா. அப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ண விதமா யசஸ்வி ஜெய்ஸ்வால், அப்பா நீ ஏன் ஆடுற, நான் எதுக்கு ஆடிக்கிட்டு 29 பாலுக்கு 29 ரன் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆட. அதுக்கப்புறம் வந்து துரு ஜுரே, அப்பா அவன் சின்ன பையன் நேற்று வந்தவே அவனே அடிக்கிறான், காலங்காலமா டீம்ல இருக்கேன், நான் அடிக்க மாட்டலாம் அப்படின்ற அளவுக்கு 21 பாலுக்கு 50 ரன் அடிக்க. அந்த பக்கம் கேப்டன் ரியான் பராக், நான் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி 12 பாலுக்கு 26 ரன் அடிக்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா டீமோட ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 ஓவர்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 243க்கு 8 விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்கும்போது முதல் ஓவரே அதிர்ச்சி காட்டுதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பாலே டக் அவுட் அபிஷேக் சர்மா ஆச்சர் பால்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டும் இஷான் கிஷனும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. இப்போ இஷான் கிஷன்லாம் 11 பாலுக்கு 33 ரன், அந்த பக்கம் ஹெட் 8 பாலுக்கு 17 ரன் இருக்கும்போது ரெண்டு பேருமே ஆச்சர் பால் அவுட்டு. அப்புறம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் பால்ல சமரன் வந்து ஒரு ரன்ல காலி. 10 பாலுக்கு 18 ரன் இருக்கும்போது யாஷ் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்சனையும் காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் மேட்ச் கையில் வந்துச்சுன்னு இருக்கும்போது இருங்க நான் இருக்குங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஓரளவுக்கு அடிக்கிறேன் பாருங்கன்னு 20 பாலுக்கு 38 ரன் அவர் அடிக்க, ஆரோரா 21 பாலுக்கு 35 ரன் அவர் அடிக்கின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுக்கிற. அப்படி ஆரோராவே நானே எடுத்துறேனே அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் விக்கெட்டையும் அவர் எடுக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸை ஒரு ரன்னு காலி பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சிவம்குமார் மொத்தம் 24 பாலுக்கு 27 ரன் அடிச்சா அப்படி அவர் விக்கெட்டையும் மிஸ்ரா எடுக்கிறாரு. ஸோ சூப்பரான போலிங்கும் அட்டாக் பை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாரு. ஸோ 1996 இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற மாதிரி 196 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 47 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க பிளே ஆஃப் கனவை தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்த ஜிடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆடுவாங்க. அங்கேயும் சம்பவம் செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன் சூரியவம்சி. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.